இங்க ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த கடைக்கு வர ரவுடிங்க அவரோட தட்டை தள்ளி விட்டுடுறாங்க. இப்ப தன்னோட தட்டை தள்ளி விட்டதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றாரு. முடியாதுன்னு சொல்லவும் அவங்கள அடிச்சிடுறாரு. அடி வாங்கினவன் ஒருத்தனோட பேரை சொல்லி அவனோட ஆளு என்னைய நீ அடிச்சிட்டீல உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்றான். இப்ப இவரு அவனை கூட்டிக்கிட்டு இவனுக்கு மேல இருக்கிறவனை பார்க்க போறாரு. அங்க போயிட்டு அவங்கிட்ட கடையில நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அவனு முடியாதுன்னு சொல்லவும் அவனையும் அடிச்சிடுறாரு. அதுக்கு அவன் இன்னொருத்தனோட பேரை சொல்றான். இப்ப அவனை கூட்டிக்கிட்டு அவன் பேரை சொன்னவனை பார்க்க போறாரு. அங்க போய் இந்த கடையில நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அவனு முடியாதுன்னு சொல்ல அவனையும் அடிச்சிடுறாரு. அதுக்கு அவன் ஒருத்தனோட பேரை சொல்லி அவனோட தம்பி ஏமேலே கை வச்சிட்டீல உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லவும் இப்போ அவனை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட அண்ணனை பார்க்க போறாரு. அங்க போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அவனோட அண்ணனோ இந்த சின்ன விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட கொண்டு வரேன்னு சொல்லி தன்னோட தம்பியை அடிச்சுட்டு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு மேல யாரும் இல்லைன்னு சொல்றான். அந்த வீட்டை விட்டு கிளம்புறப்ப அங்க ஏதோ தப்பா இருக்குன்னு ஒரு உணர்றாரு. இவர் வீட்டுக்கு வெளியில ஒரு போலீஸ் ஜீப்பை பார்த்திருப்பாரு. இப்ப வீட்டுக்குள்ள பார்த்தா நிறைய கிழிஞ்ச யூனிஃபார்ம் கிடக்கு. அந்த யூனிஃபார்மை எடுத்து பார்த்தா லேடி போலீஸோட தான் இருக்கு. அதோட தரையெல்லாம் ரத்தம் சிந்தி இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி போன இவரு ஒரு ரூமோட விண்டோவை உடைச்சி அந்த துணியை உள்ள குடுக்கறாரு. உள்ள பார்த்தா லேடி போலீஸ் ட்ரெஸ் இல்லாம இங்க இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிறவன் ஒரு பெரிய கிரிமினல். அவனை அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் அவன் ட்ரெஸ்ஸை உருவி இந்த மாதிரி உட்கார வச்சிருப்பான். இதை பார்த்த இவரு கோவப்பட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சிட்டு அந்த லேடி போலீஸை கூட்டிட்டு போகிறாரு. அப்போ அவனோ இந்த ஏரியா விட்டு உங்களால தாண்ட முடியாது, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க எல்லாரையும் கொன்னுடுறேன்னு சவால் விடுறான்.